வணக்கம். தமிழக அரசியல் களத்தில் இப்போது ஒரு மிகப்பெரிய விவாதம் எழுந்துள்ளது. அது பாரதிய ஜனதா கட்சியின் வளர்ச்சி பற்றியது. நிஜமாகவே தமிழகத்தில் தாமரை மலருகிறதா அல்லது இது வெறும் ஊடக வெளிச்சம்தானா? ஒரு விரிவான விவாதம் இதோ. முதலில் தரவுகளை பார்ப்போம். 2019 மற்றும் 2019 தேர்தல்களில் பாஜகவின் வாக்கு சதவீதம் மிகவும் குறைவாகவே இருந்தது. ஆனால் 2024 இது 11% நெருங்கியுள்ளது. இது தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. மிக முக்கியமாக எந்த ஒரு பெரிய திராவிட கட்சியுடனும் கூட்டணி இல்லாமல் இந்த வளர்ச்சியை எட்டியுள்ளது பாஜக. பல தொகுதிகளில் அதிமுகவை 3வது இடத்திற்கு தள்ளி 2வது இடத்தை பிடித்துள்ளது பாஜக. இது மாற்றத்திற்கான அறிகுறியா? இந்த மாற்றத்தின் மையப்புள்ளியாக இருப்பவர் அண்ணாமலை. ஒரு IPS அதிகாரி அரசியலுக்கு வந்தபோது எழுந்த விமர்சனங்கள் பல. இவரது ஆக்ரோஷமான பேச்சுக்களும் ஊடகங்களை எதிர்கொள்ளும் விதமும் தமிழக இளைஞர்களை கவர்ந்துள்ளதா? இவரது என் மண் என் மக்கள் பாதயாத்திரை தமிழகத்தின் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியையும் சென்றடைந்தது. மக்களோடு நேரடியாக உரையாடி மத்திய அரசின் திட்டங்களை விளக்கியது பாஜகவிற்கு ஒரு புது உருவத்தை தந்தது. இருப்பினும் அண்ணாமலையின் தலைமை மீது கட்சியின் மூத்த தலைவர்கள் சிலருக்கு அதிருப்தி இருந்ததாக செய்திகள் கசிந்தன. குறிப்பாக அதிமுகவுடனான கூட்டணி முறிவு அண்ணாமலையின் பிடிவாதத்தால் நடந்ததா என்ற கேள்வி இப்போதும் நீடிக்கிறது. மறுபுறம் பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்தின் மீது காட்டும் அதீத கவனம் மிகவும் முக்கியமானது. காசி தமிழ் சங்கமம் போன்ற நிகழ்வுகள் மூலம் தமிழ் மொழியின் பெருமையை வட இந்தியாவில் பறைசாற்றினார் மோடி. உலகத் தலைவர்கள் மத்தியில் திருக்குறளை மேற்கோள் காட்டி தமிழை உலகின் மூத்த மொழி என புகழ்ந்தார். புதிய நாடாளுமன்றத்தில் சோழர் காலத்து செங்கோலை நிறுவியது தமிழர்களுடனான ஒரு உணர்வுபூர்வமான இணைப்பாக பார்க்கப்பட்டது. வந்தே பாரத் ரயில்கள் முதல் புதிய நெடுஞ்சாலைகள் வரை தமிழகத்திற்கு பல 1000 கோடி மதிப்பிலான திட்டங்களை தந்தது மத்திய அரசு. தமிழகத்தின் ஆன்மீக செழுமையையும் கலாச்சாரத்தையும் மோடி தழுவிக்கொண்டது மக்களிடம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியதா? அடுத்ததாக அடிமட்ட அளவில் பாஜக எவ்வாறு வலுவடைந்துள்ளது? பூத் கமிட்டிகள் அமைப்பதில் பாஜக தீவிரம் காட்டி வருகிறது. ஒரு காலத்தில் நகர்ப்புற கட்சியாக இருந்த பாஜக இப்போது கிராமப்புறங்களிலும் கால் பதிக்க தொடங்கியுள்ளது. சமூக வலைதளங்களில் பாஜகவின் ஐடிவிங் மிகவும் வலுவாக செயல்பட்டு வருகிறது. இது இளைஞர்களை பெருமளவில் ஈர்க்கிறது. லட்சக்கணக்கான புதிய உறுப்பினர்களை சேர்த்துள்ளதாக பாஜக கூறுகிறது. ஆனால் இதில் எத்தனை பேர் தீவிர தொண்டர்கள்? ஆனால் இந்த வளர்ச்சி கதைகளை திராவிட கட்சிகள் முற்றிலுமாக மறுக்கின்றன. இதில் உண்மையில்லை என்கின்றனர் அவர்கள். பாஜக தமிழகத்தில் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது என்று முதல்வர் ஸ்டாலின் தொடர்ந்து கூறி வருகிறார். தமிழகம் ஒரு மதச்சார்பற்ற பூமி என்கிறார் அவர். அதிமுகவை பொறுத்தவரை பாஜகவை ஒரு தேவையற்ற சுமையாகவே அவர்கள் பார்க்கத் தொடங்கியுள்ளனர். 2024 தோல்விக்கு பாஜகவே காரணம் என்கின்றனர். இந்தி திணிப்பு மற்றும் நீட் தேர்வு போன்ற விவகாரங்களில் பாஜக தமிழகத்திற்கு எதிராக செயல்படுவதாக வலுவான குற்றச்சாட்டு உள்ளது. தமிழகம் கொடுக்கும் வரிப்பணத்திற்கு ஏற்ப மத்திய அரசு நிதி வழங்கவில்லை என்ற வாதம் மக்களிடம் பாஜகவிற்கு எதிராக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. சாமானிய மக்களிடம் கேட்டால் அவர்கள் விலைவாசி உயர்வு மற்றும் வேலையில்லா திண்டாட்டத்தையே முதன்மையாக குறிப்பிடுகின்றனர். சமூக வலைதளங்களில் இருக்கும் ஆதரவு தேர்தல் நாளில் வாக்குகளாக மாறுகிறதா என்பது இன்னும் விவாதத்திற்குரியது. ஆக தமிழகத்துல பாஜக ஒரு நிஜமான மாற்றத்தை ஏற்படுத்துமா அல்லது திராவிட கோட்டையை அவர்களால் தகர்க்க முடியாதா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். நன்றி.